திமுக ஆட்சியின் அவலநிலை கதரும் மீனவர், குடியிருக்க வீடு இன்றி தவிக்கும் மீனவ குடும்பங்கள். தர்மபுரி மாவட்டம் பென்னாகரம் அருகே உள்ள ஒகேனக்கல் வனப்பகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் வனத்துறைக்கு சொந்தமான இடங்களில் குடியிருக்கும் பூர்வ குடிகளை வெளியேற்றிய வனத்துறையினர் பென்னாகரம் அருகே உள்ள ஏமனூர், சிங்காபுரம், ஒகேனக்கல், மணல் திட்டு உள்ளிட்ட பகுதிகளில் குடியிருக்கும் கால்நடை வளர்ப்போர், மீனவர்கள் உள்ளிட்டவர்களை வனத்துறையினர் வெளியேற்றினர். நேற்று ஒகேனக்கல் அருகே உள்ள எடத்திட்டு, வேப்பமரத்து கோம்பு ஆகிய பகுதிகளில் 15க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் கால்நடை வளர்ப்பு மீன்பிடி தொழிலை செய்து வருகின்றனர். கடந்த 5 தலைமுறைகளாக வனப்பகுதி நிலத்தில் குடியிருப்பதாக கூறி வனத்துறையினர் அடிக்கடி அவர்களை தொந்தரவு செய்து வந்தனர். கடந்த 2 மாதங்களாக அதிக கெடுபிடியில் வனத்துறையினர் ஈடுபட்டிருந்தனர். குடியிருக்கும் வீட்டை விட்டு வெளியேற நோட்டீஸ் வழங்கியதாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் நேற்று 10க்கும் மேற்பட்ட வனத்துறையினர் குடியிருப்பு வாசிகளை வலுக்கட்டாயமாக அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டனர். தகாத வார்த்தைகளில் திட்டி அவர்களின் வீடுகளின் கூரைகளை பிரித்து பல்வேறு அடக்குமுறைகளை கையாண்டு அவர்களை வலுக்கட்டாயமாக வெளியேற்றினர். வீட்டில் இருந்த பெண்களை வெளியே இழுத்து தள்ளி உள்ளனர். அப்போது 2 பெண்கள் உள்ளிட்ட 3 பேர் காயமடைந்துள்ளனர். காயமடைந்தவர்கள் பென்னாகரம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் 5 தலைமுறைகளாக குடியிருந்து வரும் அவர்கள் திடீரென வனப்பகுதியில் இருந்து வெளியேற்றப்படுவதால் போக இடம் தெரியாமல் வாழ்வாதாரம் இழந்து தவித்து வருகிறது. வனத்துறையினர் ஏன் மனிதாபிமான முறையில் நடந்து கொள்ள வேண்டும்? இத்தகைய அராஜக போக்கு முழுக்க கண்டிக்கத்தக்கது என சமூக ஆர்வலர்கள், பொதுமக்கள் வேதனை தெரிவித்தனர். இந்நிலையில் 5 தலைமுறைகளாக குடியிருந்த வீட்டை காலி செய்தது மட்டும் இல்லாமல் பெண்களை இழிவாக பேசியும் கையை பிடித்து இழுத்தும் வனத்துறையினர் அராஜக செயலில் ஈடுபட்டனர். அதன் பிறகு வீட்டை காலி செய்த நிலையில் வீட்டின் மேற்கூரைகள் அனைத்தும் அடித்து நொறுக்கப்பட்டு வீடுகளும் இருந்த இடமே தெரியாமல் தற்போது இருந்து வரும் நிலையில் எங்கே செல்வது? யாரிடம் போய் குறைகளை சொல்வது? யார் நமக்கு நீதி வாங்கி கொடுப்பார்கள் என்ற மனநிலையில் குடியிருக்க வீடு இல்லாமல் தவித்து வருகின்றனர். இதுகுறித்து மலைவாழ் மீனவர் குடும்பத்தைச் சேர்ந்த ஒருவர் கூறும்போது, 2021 திமுக ஆட்சிக்கு வந்த பிறகுதான் எங்களுக்கு இந்த நிலை ஏற்பட்டுள்ளது என குற்றச்சாட்டை முன்வைத்தார். தேர்தல் நேரங்களில் ஓட்டுக்காக மட்டுமே வரும் அரசியல் கட்சியினர் அந்த நேரத்தில் எங்களை பயன்படுத்தி கொண்டு ஓட்டுகளை பெற்றுக்கொண்டு எங்களுக்கான உரிமைகளை கொடுக்க மறுத்து வருகிறார்கள் என்றும், இந்திய குடிமக்களாக விளங்கக்கூடிய எங்களுக்கு குடும்ப அட்டை, ஆதார் அட்டை, ஓட்டுரிமை அட்டை என அனைத்தும் வழங்கப்பட்டு ஓட்டு போட்ட எங்களுக்கு இந்த நிலை ஏற்பட்டுள்ளது. எங்களுக்கு என்று யாரும் இல்லாததால் எங்களை வனத்துறையினர் எங்களது குடியிருப்புகளை அடித்து நொறுக்கி காலி செய்துள்ளார்கள் என வேதனையுடன் தெரிவித்தனர். டிஸ்ட்ரிக்ட் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்கிட்டே சொல்லிட்டு வந்தேன் நான். அவரும் வந்து சரிப்பா யாரும் வரமாட்டாங்க போனதான் சொல்லிவிட்டாரு. ஆனால் நேற்று திடீர்னு இந்த மாதிரி போலீஸ் அதிகாரி நேரமாக வந்துட்டாங்க. சொந்தத்தில் ஒரு டெத் ஆயிடுச்சு. அதனால எல்லாரும் வெளியில் பூந்து போயிட்டாங்க. நாங்கள் கொஞ்சம் பேர் தான் இருந்தோம். கொஞ்சம் ஒரு 40-50 பேர் ஃபாரஸ்ட்கார் வந்துட்டாங்க. வந்துட்டு திடீர்னு எல்லா இடத்துலையும் காலி பண்ணோம் அப்படி இப்படின்னு படிச்சு பெண்கள், கர்ப்பிணி பெண்கள்லாம் இருந்தாங்க. அவங்கெல்லாம் சுத்தமாக எல்லாம் தள்ளி கீழே தள்ளி அவங்கள அடித்து தொந்தரவு பண்ணாங்க. தொந்தரவு பண்ணிட்டு இப்போ நாங்களாம் அவங்களுக்கு காலில் மன்றாடி பயங்கரமாக கெஞ்சி கூத்தாடி கேட்டோம். ஒரு 10 நாள் எங்களுக்கு கொடுங்க, மாற்று இடம் கொடுத்தா நாங்கள் காலி பண்ணிக்கிறோன்னு சொல்லிட்டு. அதுக்கு அதிகாரிலாம் என்ன சொன்னால், சரி 10 நாள் தானே, நீங்கள் ஏதோ ஒரு இடத்துல இந்த எலெக்ஷன் முடிஞ்ச உடனே நீங்கள் எதோ பண்ணிக்காங்கன்னு சொல்கிற மாதிரி சொல்லிட்டு கிளம்பினாங்க. அடிப்பட்டவங்களை கூட்டிட்டு பென்னாகரம் ஜிஹெச் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போனோம். ஆம்புலன்ஸ் மூலியம் 108க்கு ஃபோன் பண்ணி ஆம்புலன்ஸ் மூலியமாக கூட்டிகிட்டு போனோம். ஜிஹெச்சில் போய் நாங்கள் எல்லாரும் கூட்டம் போகிறோம். இல்லை நாங்கள் இருக்கிறது சின்ன இதுதான். நாங்கள் எல்லாம் அங்கே போய் இந்த அடிப்பட்டவங்களை பார்க்கறதுக்கு எல்லாம் அங்கே பார்த்துட்டு இருக்க சமயத்தில் அதுக்கு பின்னாடி எங்களுக்கு திருட்டுத்தனமாக வந்துட்டாங்க. திரும்பி மறுபடியும் தெரியாத மாதிரி எல்லாத்தையும் இடிச்சு நாஸ்தி பண்ணி பாருங்கள். மழை நைட்டெல்லாம் விடி மழை. நாங்கள் இது நாள் வரைக்கும் உழைச்சி சம்பாதிச்சதெல்லாம் இதில் தாங்குது. எல்லாத்தையும் எடுத்து ஜாஸ்தி பண்ணி குடிக்கிற தண்ணி, சோறு, அரிசி எல்லாம் மண்ணில் எடுத்து கொட்டி சோத்துலலாம் மண்ணை போட்டு போயிட்டாங்க. நேற்று சாப்பிட்டு நேற்று ஆக்கி சோறுலாம் எல்லாத்தையும் நாஸ்தி பண்ணிக்கிறாங்க. இப்போ தான் நான் பார்க்குறேன். எல்லாம் பண்ணணும் பொருள் என்னென்னு தெரியல. என்கிட்ட ஒரு 7300 காசு வச்சுருந்தா தான் என்கிட்ட இருந்தது. அந்த காசுலாம் எங்கே போச்சுன்னு தெரியல. நானும் கொஞ்ச நேரம் தேடி பார்த்தா கிடைக்கல. 2 பவுன் நகை இருந்துச்சு. இவ்வளோ தான் என்கிட்ட இருந்த வருமானம். மீதியெல்லாம் இந்த வீடெல்லாம் கட்டுறதுக்கு எனக்கு அப்போவே ஒரு 2 லட்ச ரூபா பக்கம் செலவாச்சு. கடன் வாங்கி தான் கட்டணும். கடன் கூட கட்ட முடியல.
எல்லாத்தையும் இப்போ 4-5 லட்ச ரூபா சொத்து எங்களதெல்லாம் இந்த மாதிரி கட்டதெல்லாம் நாஸ்தி பண்ணிட்டாங்க. நம்ம எங்கே போய் இந்த மழை காலத்தில் நான் பிள்ளைகளை கூட்டிகிட்டு போய் எங்கே போய் வாழ்றது? தயவுச்சு இந்த அரசாங்கம் நல்ல முடிவு எடுத்தால் பரவாயில்ல. அதனால வந்து பாருங்க, 10 வருஷமா இங்கே தான் இப்போ இந்த வீடு கட்டி 10 வருஷம், அதுக்கும் 40-50 வருஷமா சாலை கூரை கட்டு தான் இருந்தது. இப்போ தான் வந்து இந்த தகரம் போட்டு இது செலவு பண்ணி கட்டணும். ஏன்னா மழை காலத்தில் ஒன்றும் பண்ண முடியாது. பாருங்க, ஃபாரஸ்ட் இப்போ அவங்களாம் இடிச்சு என்னை பிடிச்சி நான் போய் தடுக்கிறதுக்கு போய் எங்களெல்லாம் பிடிச்சி தள்ளினாங்க. அவங்களோட கேப்பெல்லாம் பாருங்க நட்டு வீட்டில் கிடக்குது. அதே மாதிரி ஒன்றும் பொருளெல்லாம் எங்கன்னு தெரியல. காசெல்லாம் தேடி பார்த்தா அந்த பையன் எங்கே இருக்குதுன்னு தெரியல. பையெல்லாம் பார்க்கணும், எங்கெங்கே வச்சுக்கிறாங்க என்னன்னு தெரியல. சாமி இப்போ எல்லாத்தையும் உடைச்சிட்டாங்க. அந்த கதவு போட்டிருந்ததெல்லாம் கதவு யூபிஎஸ் லைட் எல்லாம் போட்டுட்டாங்கன்னா ஏதோ நைட்டில் ஏதோ இருக்கிறதுக்கு வெயில்ஸ் போட்டுருந்தோம். எல்லாத்தையும் வந்து காலி பண்ணிட்டாங்க. இப்போ எங்கே போய் நான் நிற்கிறது மழை காலத்தில் பக்கத்தில். நைட்டு எங்கே இருந்தீங்க? நைட்டு வந்து இதுக்குள்ளேயே தான் இருந்தோம். விடிய மழையில் நினைச்சிட்டு இங்கே தான் கிடந்தோம். உங்களுக்கு யாரும் ஆதரவு தெரிவிக்கலையா? யாரும் இது நாள் வரைக்கும் எந்த ஆதரவு எந்த தாசில்தாரோ கலெக்டரோ இல்லை அரசியல்வாதிகளோ யாரும் வரல. நாங்களே இது வரைக்கும் இருந்தோம். காலையில் சாப்பாடு செய்யறது கூட அதெல்லாம் அரிசியில் அங்கே பாருங்க, அரிசி பருப்பு எல்லாத்தையும் இடிச்சு தள்ளிட்டாங்க. சாப்பிட்றதுல அரிசி பருப்பு எண்ணெய் எதுவுமே இல்லை. கத்தியெல்லாம் எடுத்து வெட்டுறதுக்கு வராங்க. எங்கிட்ட என்ன பண்ணுறதே தெரியல, எங்களுக்கு எங்கே போகிறதே தெரியல. என்னதான் இருந்தாலும் 10 நாள் டைம் கொடுன்னு கேட்டோம். ஆனால் 10 நாள் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு நாங்கள்லாம் ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் அந்த உடம்பு சரியில்லை அடிப்பட்டவங்களை கூட்டிகிட்டு போகிறதுக்குள்ள மறுபடியும் வந்து எல்லாத்தையும் இடிச்சு நாஸ்தி பண்ணிட்டு ஒன்றும் தெரியாத பண்ணிவிட்டாங்க. சாயந்தரம் வந்து பார்த்தா இப்படி நைட்டு 8 மணி மலையில் வந்து பார்த்தா நாங்கள் எங்கே போய் நிற்கிறது சொல்லுங்கள்? இதெல்லாம் இந்த அரசாங்கம் கண்டுக்காதா? தயவு செஞ்சு யாராலும் நீங்கள் தான் பார்த்து எங்களுக்கு நல்ல ஒரு முடிவை சொல்லணும்னு சொல்லி கேட்டுருக்குறோம். விண்வெளியில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.